இன்றைக்கி நம்ம மாற்று சமையலில் பாற்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு பொடி போட்ட சாம்பார் தான், அரைச்சி விட்ட சாம்பார் இல்லை, சாம்பார் பொடி போட்ட சாம்பார். ஆனால் ஏன்னா இந்த மொச்சக்கொட்டைக்கு சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சா தான் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த அரைச்சி விட்டு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. அதனால் இப்படி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். மொச்சக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சு பாருங்க, இந்த சாம்பாரே அவ்வளோ வாசனையாக இருக்கும். மொச்சக்கொட்டை என்ன அவரைக்கொட்டையா என்னன்னு சொல்லுவீங்க, நாமெல்லாம் தமிழ்நாட்டில் அதை மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை. கத்திரிக்காய் ஃப்ரைன்னு எப்படின்னா கறி மாதிரி கூட பண்ணல, மொத்தமாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி மிளகாப்பொடி, அரிசி மாவு, சோள மாவெல்லாம் போட்டு கொஞ்சமாக இவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றி சும்மா ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கி கத்திரிக்காய். அப்புறம் சாதம், ரெண்டே இருக்குது சாதம், அதனால் அது புகையாக இருக்குது.